தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரியில் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா, கஞ்சா செடிகள் வளர்க்கப்படுகிறதா, போதைப்பொருள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என கிருஷ்ணகிரி எஸ்பி நேரடியாக களத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் திரிலோகச்சந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் திரிலோகச்சந்தர், அங்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளை சேர்ந்த மலைப்பகுதிகளில் தற்போது எஸ்பியினுடைய கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரம் என்ன? மாவட்டத்தை பொறுத்தவரையில் கர்நாடகா, ஆந்திரா ஆகிய 2 மாநில எல்லை பகுதிகள் அமைந்திருக்குது. முற்றிலுமாக 3 பக்கமும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இந்த மாவட்டத்துல ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து போதைப் பொருள் தொடர்ச்சியாக கடத்தப்படும். இந்த நிலையில தான் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கும் விதமாகவும் மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதை தடுக்கும் வகையிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 பேர் கொண்ட காவல்துறை குழுவுடன், அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு குழுவுடன் சேர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார். அவர் ஆந்திர மாநில எல்லையில் இருக்கக்கூடிய வரமலைகுண்டா மலை மீது ஏறி அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா என தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ரகசியமாக கஞ்சா செடிகள் வளர்க்கப்படுகிறதா அல்லது ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய போதைப் பொருட்கள் அந்த பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தெல்லாம் மலைகளில் ஏறி அவர் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக மாவட்டத்தில் இது போன்ற மலைப்பகுதிகளில் அவ்வப்போது கள்ளச்சாராயமானது காய்ச்சப்படும். போலீசாரும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினரும் இந்த கள்ளச்சாராயங்கள் எல்லாம் பறிமுதல் செய்து வந்தார்கள். இந்த நிலையில தான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார். ஒவ்வொரு மாநில எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் நேரடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை சென்று அங்கு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஆய்வு செய்து வருகிறார். ஏற்கனவே எந்த பகுதிகளில் எல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதாக பதிவாயிருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு எல்லாம் சென்று ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. மீண்டும் அந்த பகுதிகளில் கள்ளச்சாராய புழக்கம் இருக்கிறதா, கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா அல்லது மறைமுகமாக கஞ்சா செடிகள் வளர்க்கப்படுகிறதா என்பதெல்லாம் தீவிரமாக ஆய்வு செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 30 போலீசார் கொண்ட குழுவுடன் மஃப்டியில் சென்று, அதாவது சீருடை இல்லாமல் சாதாரண மக்கள் போல் சென்று அவர் அந்த பகுதிகள் எல்லாம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரிலோகச்சந்தர்.